ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்களா? நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஃபாக்ஸை பார்க்குறீங்க, குள்ளநரி. இந்த குள்ளநரி எங்கே இருக்குன்னா, ஒரு வனாந்திரமான ஒரு டெசர்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டுருக்கு. அதுக்கு இந்த சன்லைட் பாருங்கள், பயங்கரமாக சுட்டரிக்குது. சூடு தாங்க முடில. அப்பா ஆண்டவரே, என்ன பண்ணுறது? எங்கேயாவது தண்ணி கிடச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சி அப்படி போயிட்டே இருக்குது. அப்படியே சோர்ந்து போகுது, டயர்ட் ஆகுது. ஒரு வனாந்திரமான இடம், சூரிய வெளிச்சத்தோட கதிர்வீச்சு தாங்க முடியல அதுக்கு சூடு. என்னடா பண்ணுறது? எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த போகிற வழியில் ஒரு கிணறு பார்க்குது. கிணத்தை பார்க்குது, அதுக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, இதில் என்ன இருக்குது, தண்ணி இருக்குமான்னு அப்படியே ட்ரை பண்ணி எட்டி பார்க்குது. இங்கே பாருங்க, தண்ணி இருக்குது. அது மேலேருந்து எட்டி பார்க்குது, தண்ணி உள்ளே இருக்குது. ஆஹா, இந்த தண்ணி குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இப்படி எட்டி பார்த்துட்ருக்கு. திடீர்னு என்னாச்சு, தொப்புன்னு அதிலே விழுந்துருச்சு. இங்கே பாருங்க, அப்படியே ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளேயே தமாடி விழுந்துருச்சு. அச்சோ! ஆனால் தண்ணி நல்லா இருக்குது. இந்த டெசர்ட் ஏரியாவில் ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சுல, இந்த தண்ணி கிடச்சதும் நல்லா வயிறு மட்டும் குடிச்சது தண்ணி. இப்போ என்ன பண்ணுச்சு, ஐயோ நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோமே, இப்போ நம்மளை யார் காப்பாற்றுவா? இவ்வளோ பெரிய ஆழமான கிணத்துல விழுந்துட்டோமே, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காப்பாற்றுங்க, ஹெல்ப்னு அது கத்திக்கிட்டு கிடக்கு. பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. பயம் அதுக்கு. இதை விட்டு எப்படா போகிறது, ஐயோ மாட்டிக்கிட்டுமே, போச்சுடான்னு சொல்லிட்டு அது அப்படியே திணறிட்டுருக்கு. அந்த டைம் பார்த்து ஒரு ஆடு அந்த சைடு போகுது. அதுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. கிணத்துலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதே, என்னடா அது சத்தம்? அது கத்திகிட்ருக்கு, யாராவது காப்பாற்றுங்கன்னு. இதுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி கிணத்துக்கிட்ட போய் இந்த ஆடு, சரி என்ன தான் பார்ப்போம், இங்கேருந்து சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இது கத்திகிட்ருக்கு. போய் மெதுவாக போய் கிணத்துட்ட போய் சரி எட்டி பார்க்கலாம். அப்படி எட்டி பார்த்தது, அங்கே பாருங்க, பார்த்ததுமே யாரா அது உள்ளார ஃபாக்ஸ் இருக்குது, தண்ணியில் இருக்கு. உடனே இந்த ஆடு எட்டி பார்த்ததில் இந்த குள்ள நரி இந்த ஃபாக்ஸுக்கு தந்திரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிது. ஆஹா, ஆடு எட்டி பார்க்குதுரா, இதை எப்படியாவது தந்திரமாக அந்த கிணத்துக்குள்ளே இழுத்துடணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு யோசனை பண்ணுது. யோசனை பண்ணிவிட்டு, ஏய் ஆடே, நீ என்ன பண்ணுற நண்பா, இங்கே வா, இந்த டெசர்ட் ஏரியாவில் தண்ணியே இல்லாமல் நீ கஷ்டப்பட்டுருக்கல, இவர் நான் எவ்வளோ சூப்பராக, என்ன வாட்டர் அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா உனக்கு நல்லா இருக்கும் பாரு. இந்த வெயில் நேரத்தில், சூடு நேரத்தில் தண்ணி இல்லாமல் நீ கஷ்டப்பட்டுருப்பில்ல, இங்கே வா, நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன், ஜாலியாக இருக்கேன், இங்கே தண்ணியெலாம் சூப்பராக இருக்குது, நல்லா குடிச்சிட்ருக்கேன், நான் நீச்சல் அடிச்சிட்ருக்கேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கணும்னு இந்த ஆடு பார்த்துச்சு. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அதுவும் இது சொன்னுதுன்னு சொல்லி நண்பான்னு சொல்லுதே, ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி குதிச்சிருச்சு. குதித்ததும் அதுவும் தண்ணிக்குள்ளே வந்துச்சு. உடனே இந்த குள்ள நரிக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, மாட்டிக்கிச்சிரா, வசமாக மாட்டிக்கிச்சுன்னு இந்த ஆடு பார்த்துச்சு. ஏன் நண்பா, இந்த தண்ணிக்குள்ளே நீ இவ்வளோ நேரம் எதுக்கு இங்கே இருக்கிற, என்னன்னு, இந்த தண்ணி எவ்வளோ இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குல்ல? ஆமாம், டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த குள்ள நரி அடுத்து பிளான் பண்ணுது. ஆடு இப்போ கிணத்துக்குள்ளே வந்துருச்சு, இப்போ நம்ம வெளியில் போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். உடனே அது என்ன பண்ணுச்சு, நண்பா நீ ஒன்று பண்ணு, நீ கொஞ்சம் குனிஞ்சு நின்றுக்க, உன் மேலே ஏறி நான் முதல்ல வெளியில் போயிடுறேன், அப்புறம் ஒன்று வெளியில் வர்றதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆடு என்ன படிச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நண்பாங்குதே, நல்லா தான் பண்ணுதுன்னு சொல்லி இது குனிஞ்சு இப்படி வச்சுக்கிச்சு. நின்று அப்படியே குனிஞ்சு காமிச்சிது. அது மேலே, ஆட்டு மேலே இந்த ஃபாக்ஸ் மேலே ஏறி அப்படியே சரி எப்படியா வெளியில் வந்துடலான்னு ட்ரை பண்ணி பார்த்துச்சு.
ஓ மேலே வருது. ட்ரை பண்ணி பார்த்துச்சு. ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி அந்த வெளில அவுட் சைடு பிடிக்க முடியல. கடைசியில் ஒரு கிரிப்பு கிடச்சிருச்சு. கப்புன்னு பிடிச்சிருச்சு. பிடிச்சி வெளியில் கஷ்டப்பட்டு அப்படியே முக்கி எடுத்து வெளில வந்துருச்சு. வந்ததும் இப்போ என்ன பண்ணுச்சு, நண்பா நண்பா வெளியில் வந்துட்டியே நண்பா, சரி நண்பா இப்போ என்ன காப்பாற்று, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஆடு பாவம் போல் கேட்குது. இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, ஏய் நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சியா, அவ்வளோதான், குட் பை பாய் பாய். நான் உன்னை ஏமாத்துறதுக்கு தான் இது பண்ணேன். உன்னை வச்சு நான் வெளியில் வரத்துக்கு தான் நான் பிளான் பண்ணேன். நான் வெளியில் வந்துட்டேன். நீ ஏன் என்ன நம்பின? உனக்கு அறிவே கிடையாது. நீ போ அப்படியே கிணத்துல விழுந்து கிட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாக்ஸு ஓடிருச்சு. இந்த ஆடு பயங்கரமாக ஏமாற்றமாச்சு. ஐயோ இவனை போய் நம்பினமே, நமக்கு புத்தி இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி இந்த ஆடு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. இந்த ஃபாக்ஸு நீ போ அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிருச்சு. அதாவது பிள்ளைங்களா, குட்டீஸுங்களா, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒரு தடவைக்கு பல முறை நன்றாக யோசிக்கணும், செய்யணும். இந்த இந்த ஃபாக்ஸு நண்பா இந்த கிணத்துல தண்ணி நல்லா இருக்குது ஓடியான்னு கூப்பிட்ட போது இந்த ஆடு மேலே இருந்த ஆடு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல, இவன் கூப்பிட்றானே, இவன் எதுக்காக கூப்பிட்றான், அப்படியே கிணத்துல விழுந்தாலும் நம்ம எப்படி வெளியில் வருவோம், எதையுமே யோசிக்காமல் கிணத்துல விழுந்துருச்சு இல்லையா. இதை தான் நம்ம வேதத்தில் ஒன்று பார்க்குறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் பிள்ளைங்களா, நம்ம எது சம்பாதித்தாலும் நம்ம ஞானத்தை சம்பாதித்து கொள்ளணும், புத்தியை சம்பாதித்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வேலை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். என்ன பிள்ளைங்களா, நீங்கள் அதுபடி செய்வீங்களா? ஓகே, நீங்கள் அதுபடி செய்யுங்க. ஆண்டவருக்கு பிரியமானபடி நடங்க. ஆண்டவருக்கு பிடிச்சபடி பயந்து கர்த்தருடைய கற்பனைப்படி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுப்பார். என்ன பிள்ளைங்களா, இனி நீங்கள் அதுபடி செய்வீங்களா? ஓகே, பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.